பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா புதுச்சேரியில் ரோட் ஷோ. புதுவை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. திமுகவும் காங்கிரசும் மக்களுடன் மக்களாக இருந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. 2019 ஆண்டின் தேர்தல் அறிக்கையை மீண்டும் பாஜக காப்பி பேஸ்ட் செய்துள்ளதாகவும் விமர்சனம். உணவகம் முதல் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டி விதிப்பதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அடுத்து செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா என வினா. குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்த மோடி பிரதமரானதும் அதை அமல்படுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்திய மக்கள் தொகையில் 50% பேர் 6 மடங்கிற்கு அதிகமாக மறைமுக வரியை கட்டுவதாக விமர்சனம். தமிழக வளர்ச்சிக்காக 10.76 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்ததாக பாஜக அரசு கூறுவது பொய்க்கணக்கு என முதலமைச்சர் பேச்சு. சொந்த நிதியில் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்துவதால் தமிழக அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாவதாக கருத்து. சென்னையில் பெரும் மழையின் போது திமுக அரசின் நிர்வாக கோளாறால் தான் மக்கள் துன்பமடைந்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. வெள்ளத்தின் போது பசியால் வாடிய மக்களுக்கு அரசு கெட்டுப்போன உணவு கொடுத்ததாகவும் சென்னை புரசைவாக்கம் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. மதுபான பாரில் விற்கப்படும் தண்ணீர் பாட்டில்கள் கூட ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுடையதுதான் என இபிஎஸ் கருத்து. போலி மது தயாரிப்பின் மூலம் திமுகவினர் கோடி கோடியாக சம்பாதித்துள்ளதாகவும் பேச்சு. எது கிடைக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் மிக எளிதாக கிடைப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இன்னும் யாரெல்லாம் உள்ளே போவார்கள் என தெரியவில்லை என்றும் பேச்சு. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. விவாகரத்து கோரி தொடுத்த வழக்கில் நடவடிக்கை. ஆவடி அருகே அடகு கடையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் கொள்ளை போன விவகாரம். தப்பி ஓடிய கொள்ளையர்களை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை. ஈரோடு, கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி தொகுதிகளில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பிரச்சாரம். சாலை பேரணி நடத்தி பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. சென்னை மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் 10,214 பேருந்துகள் இயக்கம். பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. ஐபிஎல் வரலாற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீண்டும் சாதனை. 20 ஓவர்களில் 287 ரன்கள் குவித்து தனது முந்தைய சாதனையை முறியடித்து அபாரம். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் மோதல். கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.